ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபனுக் பிஎம்சியில் கீப் ரிலே பற்றி தான் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ கீப் ரிலேனா என்னென்னா ஒரு ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு டீபக்கிங் பர்சனல் இருக்கீங்க அப்படின்னா இந்த கீப் ரிலே வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. இந்த கீப் ரிலேன்றது வந்து ஒரு ஹோல்டிங் டைப் ரிலே. இது வந்து ஒரு நான் வோல்டைல் மெமரி. அதாவது என்னென்னா பவர் வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆனாலும் அதோட ஸ்டோரேஜ் வந்து லாஸ்ட் ஆகாது. சப்போஸ் K0.0 ஒரு அட்ரஸ் இருக்குன்னா அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பவர் ஆஃப் ஆகிட்டு திருப்பி மெஷின் வந்து ஆன் மோடுக்கு வருது. அந்த டைமில் சேம் அந்த கீப் ரிலே போயிட்டு 0.0 பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது இந்த கீப் ரிலேன்றது நம்ம மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸ் டிபக்கிங் பர்சன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் டைமில் அலாரம் பைபாஸ் பண்ணுறதுக்கு, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் கே பராமீட்டர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு சம் மெஷின் ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி டர்ன்ட் ஆன் ஆஃப். மெஷின் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர்த் ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபோர்த் ஆக்சிஸை நம்ம கீப் ரிலே வச்சு கூட நம்மளால் பைபாஸ் பண்ணிக்க முடியும், டிசபிள் பண்ண முடியும். சரிங்களா? பராமீட்டர் தான் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து 3 ஆக்சிஸ் தான் வேணும், ஃபோர்த் ஆக்சிஸ் வந்து இன்டர்லாக் ஆகிடணும், இல்லை லாக் ஆகிடணும், எனக்கு வந்து ரன் ஆகக்கூடாது அப்படின்னா கீப் ரிலே வந்து ப்ரோக்ராம் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். Some external alarm can be shielded. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூலண்ட் டேங்க் இருக்கு. கூலண்ட் டேங்க்ல எனக்கு வந்து கூலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அலாரம் வருது. ஓகேங்களா? ஆனால் கொஞ்சமாக கூலண்ட் இருக்கு. ஒரு மிஷின் ரன் ஆகுறதுக்கு தேவையான கூலண்ட் இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் ரன் பண்ணணும், எனக்கு வந்து கூலண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கிற கூலண்ட் வச்சு ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க இந்த அலாரம் வந்து நம்ம கீப்ல யூஸ் பண்ணி ஷீல் பண்ண முடியும், அதாவது பைபாஸ் பண்ண முடியும் நம்ம லாங்குவேஜ்ல சொன்னோம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சம் சிஸ்டம் இன்டர்ஃபேஸஸ் கேன் பி ஹிடன் சொல்லியிருக்காங்க. சம் சிஸ்டம் இன்டர்ஃபேஸஸ் கேன் பி ஹிடன். ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட் இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ரோபோட் இன்டர்ஃபேஸை வந்து கீபேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மறைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும், அதை வந்து மறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பிளே மெயின்டெனன்ஸ் ரோல் இன் பிஎம்சி. இப்போ பிஎம்சியில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆக்சிஸ் டிசேபிள் பண்றது, ஆக்சிஸ் மூவ் பண்றது, இந்த ஜோன்ல ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. நார்மலா ஒரு மேனுவல மூவ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஜோன்ல வந்து இது மூவ் ஆகக்கூடாது, இது வந்து டூல் சேஞ்ச் ஏரியா, இங்க மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து கீப்ல எனேபிள் பண்றது மூலியமா அந்த இடத்துலயும் நம்மளால வந்து ஆக்சிஸை மூவ் பண்ண முடியும். நம்மளோட கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து அந்த இடத்துல எந்த டேமேஜும் ஆகாது, எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காது அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இந்த கீப்ல ஆக்டிவேட் பண்ணி மூவ் பண்ணலாம். இட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஆக்சிலரி சிக்னல் இன் பிஎம்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன, பைபாஸ் தான் பண்றது. எக்ஸாம்பிள் நம்ம சம் எக்ஸ்டர்னல் அலாரம்ஸ் கேன் பி ஷீல்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து இது ஒரு ஆக்சிலரி சிக்னலா வந்து ஒர்க் ஆகுது. நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்சார் இருக்கு, ஒரு சென்சார் சிக்னல் வரல, எனக்கு சிக்னல் வந்தால் தான் எனக்கு வந்து அடுத்த ஆப்ரேஷனுக்கு போகும். ஆனால் அங்கே சென்சார் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து கீப்ல யூஸ் பண்ணி நம்ம சென்சார் சிக்னல் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் ஆக்சிலரி சிக்னல் பிஎம்சி சொல்றாங்க. அப்புறம் சிஸ்டம் கே பேராமீட்டர்ஸ் பிளே ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் இருக்கு, அது வந்து இப்போ வீடியோ முடியும் போது சொல்ற இடத்துல இருக்கு. ஓகே, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் சிஸ்டம் கே பேராமீட்டர்ஸ்னா அதுக்குன்னு தனி ஒரு அட்ரஸஸ் இருக்கு. அது வந்து நிறைய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் தெரிய வரும். அது நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறப்பையோ இல்லை சம்திங் மெஷின் ஆட்டோமோட ரன் ஆகிறப்ப இல்லை ட்ரபிள் ஷூட் பண்ணுறப்ப அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. ஓகே, இப்போ பிஎம்சி கீப்லே ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கீப்லே ஸ்க்ரீனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி அட்ரஸ் டேட்டா இந்த மாதிரி இருக்கும். இல்லை இப்போ அட்வான்ஸ்டு சிஎன்சிலாம் பார்த்தீங்கன்னா ஃபனுக் சிஎன்சிலாம் K00ன்னு சொல்லிட்டு பிட் 0 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? தனித்தனி இங்கே வந்து டேட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கு. ஆனால் அட்வான்ஸ்டு சிஎன்சி ஃபனுக் சீரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிட் பை பிட்டாக இருக்கும். இந்த மாதிரி டோட்டலாக டேட்டான்னு இல்லாமல் பிட் பை பிட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது K0 K29 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன டேட்டா கீப்ரில் எனேபிள் பண்ணணுமோ ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா எனேபிள் ஆகிடும், 0னா டிசேபிள். ஓகேங்களா? நார்மல் இது ஒரு பிட் தான், இது ஒரு NO கான்டாக்ட் மாதிரி. ஓகே ஓகே இப்போ இன்னொன்று என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎம்சி பேராமீட்டர் ஸ்க்ரீன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரேம் ரைட் எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து 4th இருக்கு பாருங்க, 4th இருக்கா ரேம் ரைட் எனேபிள். ஓகே, அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா how to modify the K parameter in automatic mode or while the machine is running. அதாவது first of all make sure that the modified K parameter will not affect normal processing and no information alarm will appear. இப்போ நீங்க ஒரு கீப் ரிலே வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஆட்டோ மோட்ல
அது வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த கீ ரிலே எனேபிள் பண்றது மூலியமா எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காது. அதாவது ஒரு நார்மல் ப்ராசஸிங் உங்களுடைய ஆட்டோ சைக்கிளை வந்து அது வந்து பாதிக்காது அப்படின்னா நீங்க அதை வந்து பண்ணலாம். ஓகே, சப்போஸ் அலாரம் வரலாம், நீங்க கீப் எனேபிள் பண்ணா அலாரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோ சைக்கிள் நின்றுடும். ஸோ இந்த மாதிரி மேக் ஷூர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, எதுவுமே நடக்காது இந்த கீப்ல யூஸ் பண்ணா ஓகே சேஃப் அப்படின்னா நீங்க பண்ணலாம். ஓகே, அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஆட்டோ மோட மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் தான் என்னன்னா இந்த ரேம் ரைட் எனேபிள். ஓகே, இந்த ரேம் ரைட் எனேபிள் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்றுன்னு மாத்திட்டீங்கன்னா இந்த இடத்துல 0னா நோ, 1னா எஸ். ஸோ நீங்கள் வந்து ஆட்டோ மோட்லேயும் உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். பிஎம்சி பேராமீட்டர்ஸ் K0.0 அந்த அட்ரஸஸை வந்து உங்களால் எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்க முடியும். இந்த ரேம் ரைட் எனேபிள் இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா உங்களால் பண்ண முடியாது. ஓகே, இப்போ கீப் ரிலே அட்ரஸஸ் பற்றி பார்க்கலாம். கீப் ரிலே அட்ரஸில் டேட்டா கைண்ட் பார்த்தீங்கன்னா யூசர் ஏரியா, சிஸ்டம் ஏரியா, நான் வாலடைல் மெமரி கண்ட்ரோல் அட்ரஸ்னு இருக்கு. ஸோ யூசர் ஏரியானா K0லேருந்து K99 வரைக்கும் 100 பைட்ஸ் கொடுக்குறாங்க. சிஸ்டம் ஏரியானா K900லேருந்து K999 வரைக்கும், அதுவும் 100 பைட்ஸ். இது நான் வாலடைல் மெமரி கண்ட்ரோல் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க K909. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் சிஸ்டம் கீப் ரிலேஷன் சொல்லியிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். சேஃப்டி சர்க்யூட் இன்டர்ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேஃப்டி ஐஓ யூனிட், இதோட கீப் ரிலேஸ் K928.7 929.7. இது எனேபிள் டிசேபிள் பண்ணால் அது ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நான் உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சிஸ்டம் கே பேராமீட்டர்ஸ் பிளேஸ் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் அதெல்லாம். ஓகேங்களா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு வருஷனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாறும். ஓகே, மோராரில் சிமிலராக இருக்கும், 1-2 மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீப் ரிலே, சிஸ்டம் கீப் ரிலேன்றது நார்மலாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஓகே, அது எப்போ டிஸ்பிளே ஆகும், நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். உங்களால் வந்து அதில் என்ன டேட்டா இருக்குது, 0 ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கா எதுவுமே பார்க்க முடியாது. நீங்கள் அந்த டேட்டாஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எமர்ஜென்சி ஸ்டாப் போடணும். மெஷினில் எமர்ஜென்சி ஸ்டாப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிஸ்டம் கீப் ரிலேஸை வந்து பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்துடும். சரிங்களா, எமர்ஜென்சி ஸ்டாப் போட்டால் மட்டும்தான் உங்களால் இந்த சிஸ்டம் கீப் ரிலேஸை பார்க்க முடியும். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அட்வான்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து கீப் ரிலே ஜஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு ஒரு டேட்டா மாதிரி இந்த 8 பிட்டும் ஒன்றா இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி பிட்டாக இருக்குது. ப்ளஸ் இங்கே எக்ஸ் வேல்யூ சொல்லுவாங்க, எக்ஸா வேல்யூ நம்ம அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பிட் வந்து ஆன் ஆகிக்கும். ஓகே, இது வந்து யூசர் கீப் ரிலேஸ். யூசர் கீப் ரிலேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ சப்போஸ் K14.0 இருக்குது அப்படின்னா அதை எனேபிள் பண்ணிங்கன்னா கஸ்டம் பிஎம்சி எடிட்டிங் டிசேபிள், சாரி எனேபிள் பண்ணிங்கன்னா டிசேபிள் ஆகிடும் கஸ்டம் பிஎம்சி எடிட்டிங்கு. டிசேபிள் பண்ணிங்கன்னா பிஎம்சி எடிட்டிங் வந்து நம்ம பண்ண முடியும் கஸ்டம் பிஎம்சி. கஸ்டம் பிஎம்சின்றது என்னன்னா ஒரு மிஷின் இருக்குது, ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, குளோபல்னு சொல்லிட்டு level 1 level 2ன்னு இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் வந்து புதுசாக ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னா கஸ்டம் பிஎம்சின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து கஸ்டம் பிஎம்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமில் காமிக்கும். ஸோ அந்த கஸ்டம் பிஎம்சியை வந்து நம்ம அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த K14.0 வந்து 0 இருக்கணும். 1 இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அந்த கஸ்டம் பிஎம்சியை எடிட் பண்ண முடியும். கஸ்டம் பிஎம்சின்றது நம்மளே ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணி நம்ம பிஎம்சிக்கு அப்லோட் பண்ணுறது. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா K14.1 the custom PMC does not control spindle and cutting feed overrides. இந்த K14.1 0 வந்துச்சு அப்படின்னா இந்த கஸ்டம் பிஎம்சி ஃபங்க்ஷன் வந்து நம்மளே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பிஎம்சி லேடர் ஒரு யூசர் சைட்ல இருந்து. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து ஆத்தரைஸ் வந்து கிடைக்காது 0ல இருந்துச்சு அப்படின்னா. இந்த ஸ்பிண்டில் கட்டிங் ஃபீட் ஓவர் ரைட்ஸை வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த கீப் ரிலே K14.1 எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் வந்து ப்ரோக்ராம் வந்து யூசர் ப்ரோக்ராம் வந்து ஸ்பிண்டில் அண்ட் கட்டிங் ஃபீட் ஓவர் ரைட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு சில மேக்கர்ஸ் பேஸ் பண்ணி கீப் ரிலேஸ் இருக்கும், ஒரு சில மெஷின் பில்டர்ஸ் வந்து இந்த கீப் ரிலே ஒரு சிலதெல்லாம் வந்து காமனாக இருக்கும், ஒரு சிலதெல்லாம் அவங்க வந்து மாற்றி மாற்றி எழுதுவாங்க. சரிங்களா, ஸோ அதை வந்து நம்ம மெஷின் பில்டர்லேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்னென்ன கீப் ரிலேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ டோர் பைபாஸ் பண்ணால் என்ன கீப் ரிலே, அந்த மாதிரி வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். மேபி நம்ம ஃபியூச்சரில் ட்ரபிள் ஷூட்டிங் அப்போ இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னொன்று இங்கே பாருங்கள், K15.7 does not use custom PLC function. அதாவது இது என்ன ஆப்ஷன்னா, நம்ம ஒரு கஸ்டம் பிஎல்சி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம், ப்ரோக்ராம் பண்ணி ஃபீட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம அதில் லாஜிக்லாம் இருக்கும். ஆனால் நம்ம வந்து
ஒரு x0.0 வந்தால் y0.0 ஆன் பண்ணுற மாதிரி நம்மளே ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் இன்புட் கொடுப்பீங்க, ஆனால் அவுட்புட் ஆன் ஆகாது. ஏன் ஆன் ஆகாது அப்படின்னா, இந்த இடத்துல K15.7ல் does not use a custom PLC function 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்லாம் இருக்கும், இன்புட்டும் வரும், ஆனால் அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, அது ஏன்னா இது டிசபிள் இருக்கிறதுனால. இது எனபிள் பண்ணீங்க அப்படின்னா, யூசஸ் கஸ்டம் பிஎல்சி ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்க சப்போஸ் x0.0 வந்து இன்புட் கொடுக்குறீங்க, y0.0ன்றது ஆன் ஆகும். இந்த 15.7 அகில இருந்தால் மட்டும்தான். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இது ஒரு இமேஜ். இந்த இமேஜில் வந்து கீ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், K18.2 K4.0ன்னு சொல்லிட்டு ஒரு பைபாஸ்க்காக இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், கீப்ரில்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபனுக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு லேடர் வியூ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் போய்ட்டு கீப்ரில் சர்ச் பண்ணுங்கள், எப்படிலாம் கீப்ரில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் லேடரை ஸ்டடி பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் கீ பிளேஸ் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.